சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என அனைத்தையும் உயர்த்தித்தான் திமுக மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குகிறதே தவிர அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து மக்களுக்கு வழங்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர் இதனை தெரிவித்தார். கொடுக்கல. நம்ம 2 வருஷமா சட்டமன்றத்தில் போராடி எடப்பாடி கேட்டு தேர்தல் சொன்ன ஏன் கொடுக்கல கொடுத்தாங்க. அது வீட்டுல இருந்து கொடுக்கல, இவங்க வீட்டுல இருந்து கொடுத்தாங்க. உங்க பணம் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க, எத்தனை மனம் கட்டுறீங்க, கரண்ட் பில், சொத்து வரி கட்டுறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல கண்டபடி விளையாடி பூராத்துக்கு நாட்டையே கெடுத்து வர்ற பணம். ஆகவே உங்க வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்கறாங்க. கொடுத்தது யாரும் நிறுத்த முடியாது. நீங்க வந்து திமுக கோட்டு போட்டு நிறுத்தம் சொல்றாங்க, அதெல்லாம் ஏமாத்துற வேலை, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. ஏன்னா யாராவது தலைவருக்கான அண்ணன் சொன்னார்ல, சத்தம் வந்துட்டா திருப்பி நிறுத்த முடியுமா? அம்மா மிக்சி கார்டு கொடுத்தாரு, நீ ஓட்டு போட்டு திருப்பி எடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க முடியாது.